சரோஜாம்மா, பாப்பாக்கு என்னமா பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா? அது அக்கா கிட்ட சொன்னதானே காதுல சொல்ல முடியும். ஏக்கா நீ சொன்ன பேர் தான்க்கா. அவருக்கும் அந்த பேர் தான் பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த பேர் தான் பிடிச்சிருக்கு. நீ சொன்ன பேரே வச்சிருக்கா. அப்படியா? குழந்தை பிள்ளைக்கு அதுதான் பிடிச்சிருக்கோ? ஆமாக்கா, அவருக்கு அந்த பேர் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பேர் தான் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொந்தளிக்காம இருங்க ஆண்டி. பாப்பாக்கு பேர முதல்ல வச்சிருவோம், அதுக்கப்புறம் கொந்தளிச்சுட்டே இருங்க. இல்லடி, பேர் வைக்க போற நேரத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கீங்களா, அதான் சொன்னேன். கொஞ்சம் அமைதியா 5 நிமிஷம் நில்லுங்க ஆண்டி. நான் குழந்தை காதுல பேர சொல்லிடுறேன். ஏல, அவ மட்டும் தான் குழந்தையோ? உன் அக்கா பிள்ளையும் குழந்தைதான். ஷோ, எல்லாம் அரக்கிருக்கும் குறக்கிருக்கோளுமா தான் வந்து நிக்குது. ஏல, குழந்தைன்னு சொன்னது நீரோஜா பிள்ளைதான். அவளுக்கு தான் பேர் வைக்க போறேன், வேற பேர் தான். வாய மூடிட்டு நில்லு, என்ன பேர் சொல்லியோ அப்ப தெரிஞ்சுக்க. எது மீன் எவரும் தானே? இந்த பிள்ளைக்கு அந்த பேர்ல வைக்க முடியாது, யாருக்கும் பிடிக்கலையா. அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவே நான் சொன்ன பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாவே. வேணும்னா உங்க பிள்ளை கண்மணி இருக்கல்ல, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கல, அப்போ நீங்க சொன்ன பேரை வச்சுக்கலாம். உனக்கு என்னல, நீ எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேட்டா? அது ஆண்டி மகா கண்மணிக்கு தெரிஞ்சா போதும், அவளை கட்டிக்கிற போறனுக்கு தெரிஞ்சாலும் போதும். நீ கொஞ்சம் அமைதியா நில்லு. அந்த கார்வாடே அங்க காஞ்சிட்டு நிக்குது, உனக்கு என்னல? எப்படினாலும் உடனே சாப்பாடு வச்சுதானே ஆகணும், அப்ப மாட்டுவாவே. அந்த பச்சை பிள்ளை கதல ஒரு பேரை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? அக்கா பிள்ளைக்கு கூட தான் நம்ம பேர் வச்சோம், டக்கு புக்குன்னு வைக்கல. இதுல நிறைய அப்படி சீன் போட்டுட்டு இருந்தோம். இந்த ஒன்னரவியல் மட்டும் எங்க வந்தாலும் இப்படிதான் நடக்குது. அந்த நிரோஜா பத்தியா எங்க அக்கா தான் வைக்கணும் அப்படின்னு தலைகில நிக்கா. அவ புருஷன் ஒண்ணுமே சொல்லாம வாய மூடிட்டு நிக்காரு. கிசாண்டி சண்டை போட்டியாவ, அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்காரு அவரு. அம்மா சொன்ன பேர் தான் வைக்கணும்னு அவரு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா எதுக்கு இந்த ஒன்னரவியல் இப்படி குதிக்காத? சே, என்னதான் மனுஷன் நாளுன்னு தெரியல. எனக்கு சேகருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஒன்னரவியல் இருக்கவே விட மாட்டேன். ஏன் இவ்விய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட கூட மாட்டேன். இவ்வியனால ஒரே குழப்பமும் பஞ்சாயத்துமா. சாமி, ஏக்கு இப்படி காத்துக்கிட்டு இருக்க? பாசி அடிக்குதா? நான் வேணா வாழைப்பழம் எடுத்துட்டு வந்து தட்டுமா? பாசி எடுத்தா என்கிட்ட சொல்லு. நீங்க முதல்ல இப்படி பியாசியதை நிறுத்துனதை பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஹே, என்ன சொல்ற? வாந்தி வருதா? அப்போ கங்க்ராச்சுலேஷன், நீங்க மாசமா இருக்கீங்க. சின்ன பக்கம் என்னக்கா சொல்றீங்க? என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சின்ன பிள்ளைய பார்த்து பேசுற பேச்சாக்கா இது? ஹாய் ஸ்ரீ, மாமாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? வாந்தி எடுக்கிறான்னு சொன்ன உடனே மாசமா இருக்கான்னு நினைச்சிட்டேன். நல்ல நினப்பிய நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது. கேக்குது. செல்லம்மாக்கா, நீங்க ஃபங்க்ஷனை பாருங்கக்கா. என் பிள்ளைகிட்ட தேவையில்லாம வாய் கொடுக்காதங்க. வாயை குத்திட்டு நான் எப்படி பேச முடியும்? இது ஒரு சரியான லூசு. என்னைய பார்த்து பேசுற வார்த்தை பாரு. ஒரு நாள் இப்படியில கமெண்ட்ச்சுக்கிட்டே. சரோஜா, பேசுறது போதுமா? நீ பேரை வை. சம்மந்தி சொன்ன பேரை நம்ம அடுத்த பிள்ளைக்கு வேணா வச்சிடலாமா? ஆமா, அடுத்த பிள்ளைக்கு வைப்பி, அடுத்த பிள்ளைக்கு. கண்ணுமணிக்கு பிறக்க போற பிள்ளைக்கு வைங்கன்னா வைக்க மாட்டாங்களா? அடுத்த வீட்டு பிள்ளைக்கு எப்படி வைக்க முடியும்?
சரோஜா அடுத்த வீட்டு பிள்ளைக்கு இல்லம்மா, நிரோஜாக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தா வைக்கலாம்னு சொன்னேன். பாக்கல இப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்குள்ள இன்னொரு பிள்ளைய பத்தி பேசிட்டு இருங்க. ஆண்டி கொஞ்சம் தள்ளி போங்க, நாம காதுல சொல்லட்டும். காது என்ன இங்க காலுக்குள்ளயா இருக்கு, அந்த பக்கம் தானே இருக்கு, சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். தங்க குட்டி, என்னடா செல்லவங்க சண்டை நடக்குதுன்னு பாக்குறியா? எல்லாம் உனக்கு பேர் வைக்க சண்டை பட்டுட்டு இருக்காவ. பச்சை பிள்ளைட்டவே சண்டைக்கு எதுக்கு பேர் வைக்க சொன்னா அதை மட்டும் வைங்க, அடுத்த வீல பேர் சொல்லாண்டாமாங்க. தங்க பிள்ளை பிசாண்டி கோபடியாவ. ஆமா என் பேத்திக்கு நான் பிசாண்டி. சரியாண்டி. செல்லம் பட்டுக்குட்டு பிசு பாட்டி கோபடியாவே உனக்கு பேர் வச்சிட்டுமா? பச்சை பிள்ளைய வாய் வந்து பேர் வைங்கன்னு சொல்லிடுவாது. தாங்க புக்கட பேர் வைங்க வாங்கறே, எல்லாரும் சாப்பிட போணும்ல. சரியாண்டி. அடிக்கா அடிக்கா அடிக்கா. இதுக்கு குவாலிட்டியானே வச்சிட்டு போயிருக்கலாம். ஏன் வெண்டைக்காய் சொரக்காணி கூட தான் வை. என்னாடி ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு? தாளுங்க வாடறே, நானே என் பேத்தி காதுல 3 தடவை பேர் சொல்லிட்டு சாப்பிட போறேன். பாசி எடுத்து கொண்டாடுது. வந்திருக்கவங்களுக்கு அப்படிதானே இருக்கும், டாக்கு புக்குன்னு பேர் வைக்கிறது விட்டுட்டு பேசிக்கிட்டே இருப்பியே. வைங்க வைங்க. ஏ தங்க குட்டி, ஏ செல்ல குட்டி, என்னைய மாதிரியே இருக்கு என் வயிறு குட்டி, என் மகன் பெத்த பிள்ளை, என்னை பாட்டிட்டு கூட போற என் வீட்டு வாரிசு. போதும் போதும், இங்க பாருங்க ஆண்டி, அவளுக்கு பேர் ஒண்ணும் இது கிடையாது, காதுல பேர சொல்லுங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். என்னம்மா பாட்டி பேர் சொல்லட்டுமா? பாட்டி பேர்லாம் சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைக்கு என்ன பேரோ அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா இருங்க. குவாலிக்கா குவாலிக்கா குவாலிக்கா. சரி என்ன பேரு இது, பையன பேரு? ஆண்டி நான் என்ன கோழிக்கான வச்சேன்? நான் அதை சொல்லிட்டு இருந்த மத்தியெல்லாம் எனக்கு அதுதான் வருது. ஆமா என்ன பேர் வச்சியா? ஆனிகாவோ? ஆமா ஆனிகா ஆடிக்கா ஐப்பசிக்கான்னு சொல்லுங்க. ஆனிகான்னு பேர் சொல்லுங்க ஆண்டி, அழகான பேர். என் தங்கச்சி பேரு உங்க மகன் பேரு சேர்த்துதான் வச்சிருக்கு. அப்ப என் பேரு சேர்ந்துதான் வந்திருக்கு. அது எங்க வந்திருக்கு? பெரிய அக்கா முறையில இருக்கு உங்களோட. என்ன சொல்லி அந்த மீன்காரி? ஐயோ அந்த காய் இவளோட பேரா? நாசமா போச்சு, பியாதி இருப்ப மீன்காரி எங்க கேப்பு கிடக்குன்னு பார்த்து பூந்துட்டாளே. ஏக்கா நீ வச்ச காக்கா அதான் அர்த்தமா? சூப்பர் கா, நீ அத்தையோட பேரையும் சேர்த்து வச்சதுனால அத்தைக்கு கோவம் போயிருச்சு. சூப்பரா பேர் செலக்ட் பண்ணிருக்கா. இங்க பாருங்க ஆண்டி, அனிக்காங்கதான் அவளோட பேரு. அந்த காக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு உங்க பேரை கொண்டு சூட்டாண்டான். கர்த்தமெல்லாம் கிடையாது, வெறும் அனிக்கா மட்டும் தான். மத்தவையெல்லாம் காதல போய் பேரை சொல்லுங்க. அதெல்லாம் நான் காதல் சொல்லியாச்சு, எல்லாரும் அதையே சொல்லுங்க. ஷோ இந்த மீன்காரியோட பெரிய ஏழ்றையா தான் இருக்கு. எல்லாரும் அனிக்காங்க பேரையே காதல சொல்லுங்க, நேரம் ஆகுது. இல்ல சாமிமா, நாமளும் பேர ஒரு தடவை சொல்லிட்டு போவோமே. எதுக்கு நம்ம சொல்லணும், அப்படியே சொல்லிக்கிட்டு போவோம், நம்ம பந்திக்கு ஓட்டுவோம். இல்லம்மா யாருமே வரல, நம்மளும் ஒரு தடவை சொல்லிட்டு போயிருவோம். நம்ம பின்னாடி எல்லாரும் வருவாங்க, சாப்பாடு இல்லைன்னு உடனே பிரச்சனை பண்ணிடலாம். வா. சரி சாமிமா. ஓஹோ, சாமியும் சில்பாக்காவும் சாப்பாடு இருக்காதுன்னு அப்படி ஓடியாவளோ? முதல்ல இவ்விய கதையை ஓனத்தை சொல்லணும். முதல்ல பிள்ளை காதல போய் பேர சொல்லிட்டு போவோம். எல்லாரும் வாங்க. அத்தை நீங்களும் வாங்க, வந்து பாப்பாக்கு காதுல பேர் சொல்லுங்க. இதோ வாடே தங்கச்சி, வா பாப்பாக்கு காதுல பேரு சொல்லிட்டு வருவோம். சரிக்கா. வச்சுக்கிளி வாங்க, நம்மளும் போய் குழந்தை காதல பேரு சொல்லிடலாம். குழந்தை பெரியவள் அல்லவா, அவள் காதில் எப்படி சொல்ல முடியும்? இல்ல பச்சைக்கிளி, சின்ன குழந்தை காதல போய் பேரை சொல்லிடலாம். சரி பச்சைக்கிளி, வா குழந்தை காதல போய் பேரை சொல்ல போவோம். கௌதம்
இவ பார்த்தாலே இவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் இவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். பிள்ளை பயந்துற போது ராசப்பக்கா நீங்க வாங்கக்கா வந்து பிள்ளை காதுல பேர சொல்லுங்க. சரி சரோஜா நான் சொல்லி குழந்தை சொல்லட்டும். சரிக்கா. கிளிங் 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 கிளிங். ஷோ மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. உனக்கு குழந்தை பிறந்தவனே ஒரு மணியை வாங்கி கழுத்துல கட்டி விட்டு. சரி ஓனர். ஜிங்லி 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 ஜிங்லி. ஷோ கடவுளே, குழந்தை இப்படி கொஞ்சம் நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. கிளிங் 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 கிளிங். பேர காதல சொல்லி பேதி எடுப்பா. பேதி எடுப்பா பேதி எடுப்பா பேதி எடுப்பா. என்னது ஓனர்? இதுக்குதான் பக்கத்திலே நின்னுட்டு நல்ல வார்த்தையில சொல்லணும், கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது. வார்த்தையில நீங்க சொன்ன வார்த்தையே என் வாயில வந்துட்டு. ஓனர் குழந்தை பேர் என்னது? சரி சேகர் வச்சிருக்கேன். அனிக்கா அனிக்கா அனிக்கா. ஏப்ல அனிக்கா அப்படின்னு தான் உன்னை கூடுவேன். சே சே தலிபா மத்தவியெல்லாம் பேர் சொல்லட்டும். ஓனர் கொஞ்சம் தனியா வாங்கலாம், உங்க காதல ஒன்னு சொல்லணும். நீ அந்த பிள்ளை காதல சொன்னதே நான் கேட்டுட்டேன். என் காதல ஒருக்க தனியா சொல்ல நீ ஒன்னும் அவசியம் கிடையாது. இல்ல ஓனர், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்க. உன்னை நம்பி நான் எங்கேயும் வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். நான் வரலாமா, நீ எங்க வேணாலும் போயிட்டு வா. ஓனர் வாங்க ஓனர், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி இறக்கி விடும் உதவி. வாங்க ஓனர், தனியா போய் சொல்லியேன். எம்மா பாத்தியா, சாப்பாடு வரல, சாப்பாடு வைக்கவும் ஆள் வரல. ஓனர் ரபியல் அதனால தான் பேர் வச்சிட்டு சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டே நின்னுட்டாங்க. சாப்பாடு இங்க இல்ல, இன்னைக்கு வரவு வராது அது ரபியலுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் இப்படி டைம் வேஸ்ட் நடக்குது. இப்ப பாரு என்னோட ஆட்டத்தை. சாப்பாடு சாப்பாடு, கொழம்பு கொழம்பு, கூட்டு கூட்டு, பொரியல் பொரியல், பாயசம் பாயசம். சாமி மேலத்தை விக்கிற மாதிரி அம்மா கத்தியா. சாப்பாடு கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லு. இருமா அததான் சொல்ல போறேன். சப்பாட்டு 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 கொண்டு வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கார வேலை நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கே? சப்பாட்டு வைங்க. அம்மா சாப்பாடு இருந்தா தானே வைப்பாவ. எனக்கு சிரிப்பா வருதுமா. இன்னைக்கு அந்த ஓனர் ரவில் தலை குனிஞ்சு இந்த இடத்துல நிக்கதான் போறாவ. ஒரு வாய் சாப்பாடு கூட யாருக்கும் கொடுக்க முடியாம இதுக்கு மேல இதுல நின்னுட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட்மா. வா உள்ள போவோம். சாப்பாடு நீ ஏன் வைக்கல, எதுனாலன்னு ஓனர் ரவில் பிடிச்சு கேள்வியை கேட்டு கொள்ளையா கொண்டுட்டு போ. வா. சரி சாமிமா வா போவோம். சாப்பாடு இருந்தா சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். இப்ப சாப்பாடு இல்ல என்ன செய்ய? அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு சோற விட ரிவெஞ்ச் தான் முக்கியம். அந்த ஓனர் ரவியல் எத்தனை இடத்துல நீ அவமானப்படுத்தி இருக்காத, அதுக்கு பதிலுக்கு பதில் அவியல் அவமானப்படுத்தி தீருவேமா. வா உள்ள போய் ஓனர் ரவியல பார்த்து கேப்போம். பேர் இருப்பா என்ன எதுக்கு தீட்டு வந்த? ஓனர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் ஓனர். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பேர் இருப்பா அங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, என்ன தூக்கிட்டு இங்க விட்டுட்ட? ஓனர் அந்த சௌமியக்கெல்லா ஒண்ணு சொன்னா. ஆமா அவ பெரிய புலவரு, அப்படியே சொன்ன உடனே என் காதுல வந்து ஓதிரு. அப்படியே நாட்டுக்கு நல்ல விஷயமா சொல்லி தள்ளிடுவாரு. ஓனர் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஓனர். எனக்கு அங்க வேலை கிடக்கு, சாப்பாடு வைக்கணும். ஓனர் ஒரே ஒரு நிமிஷம் ஓனர். பிரியாணி சூடா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தூக்கிட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஆறு பேரும் சாப்பிடலான்னு அர்த்தம். அது இல்ல ஓனர், முக்கியமான விஷயம் அதான் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கேன். என்ன முக்கிய விஷயம்? முக்காத விஷயம். ஓனர் சௌமியக்கல்லா அவளுக்கு என்ன? அவதான் சாப்பாடு வர விடாம கெடுத்திருக்கா ஓனர். என்ன சொல்ற நீ? ஆமா ஓனர், சாப்பாடு வர விடாம வண்டி டயரை பஞ்சர் ஆக்குனது அவதானா. அவ அம்மட்ட சொல்லிட்டு இருந்த ஓனர், நான் கேட்டுட்டேன். என்ன சொல்ற நீ? அந்த குடுமிகாரி அப்படியே சொன்ன? ஆமா ஓனர், என் காதால கேட்டேன். வண்டி டயரை பஞ்சர் ஆக்கி சாப்பாடு வர விடாம கெடுத்துட்டேன்னு சொன்னா. அந்த சிலுப்பாமாவ எங்க இருக்கா? இன்னைக்கு அவளை கொண்டு யார்த்துக்கு கடல்ல கொண்டு தள்ளிடுறே. சிங்கம் ஒண்ணு புறப்பட்டதே, அதற்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நேரம் வந்திருக்கு.